கதிரேசன் கிராமத்தில் பிறந்து வளர்ந்து சிறு வயதிலேயே தந்தையை இழந்தவன். படிப்புக்காக நகரத்திற்கு வந்து தன்னுடைய மாமாவின் உதவியால் படித்து வந்தான். அவன் பள்ளிக்கு செல்லும் போதெல்லாம் பள்ளி வாசலிலே கிழிந்த உடையோடு முகத்தை மறைத்துக் கொண்டு ஒரு வயதான பெண்மணி வந்து நிற்பாள். கதிரேசனோ அந்த தாயை கண்டுகொள்ளாமலேயே செல்வான். படிப்பு முடிந்து அவனுக்கு திருமணமும் செய்து வைக்கப்பட்டது. தன்னுடைய மனைவியிடமும் தான் தாய் தந்தையை இழந்தவன் என்று கூறியிருந்தான். அப்பொழுதும் அந்த மூதாட்டி அவர்கள் வீட்டு வாசலில் தினமும் முகத்தை மூடியபடியே வந்து நிற்பாள். கதிரேசனோ கண்டுகொள்ளவே மாட்டான். இதை கவனித்த கதிரேசனின் மனைவி, யார் அந்த பெண்மணி தினமும் நம் வீட்டு வாசலில் வந்து நிற்கிறார்கள் என கதிரேசனிடம் கேட்டாள். அதற்கு கதிரேசன், யாரோ பிச்சைக்கார பெண்ணை போல இருக்கிறது, எனக்கு தெரியவில்லை என கூறிவிடுவான். அவர்களுக்கு ஒரு குழந்தையும் பிறந்தது. ஆனால் அந்த பெண்மணி தினமும் வீட்டு வாசலுக்கு வருவதும் சிறிது நேரம் காத்திருந்து விட்டு செல்வதுமாக இருந்தாள். இடையிலே கொஞ்ச நாட்கள் அந்த வயதான பெண்மணியை காணவில்லை. கதிரேசனும் கண்டுகொள்ளவில்லை. ஒரு நாள் அவனுடைய வீட்டை தேடி பிடித்து அவனுடைய உறவினர்கள் வந்திருந்தனர். கதிரேசா, உன்னுடைய தாயார் இறந்து விட்டார், நீ உடனே ஊருக்கு வா, காரியங்கள் செய்ய வேண்டும் என கூற கதிரேசனின் மனைவிக்கோ சந்தேகம் எழுந்து விட்டது. தாயும் தந்தையும் இறந்து விட்டார்கள் என்றுதானே சொன்னார். ஆனால் இவர்கள் தாய்க்கு ஈமச்சடங்கு செய்ய வேண்டும் என கூறுகிறார்கள் என்று நினைத்து, சொல்லுங்கள், உங்களுக்கு தாயாரா இருக்கிறார்களா என்று அதற்கேற்க மறுக்க முடியாமல் அவனும், ஆமாம், நம் வீட்டு வாசலில் தினமும் வந்து நிற்பார்களே, அவர்தான் என் தாய் என கூறினான். அட பாவி மனுஷா, பெற்ற தாயையா பிச்சைக்காரியை போல் இவ்வளவு நாட்களாக கண்டுகொள்ளாமல் விட்டாய், இது மிகப்பெரிய பாவமாச்சு என கூறி மனைவியும் கதிரேசனோடு ஊருக்கு கிளம்பினாள். கிராமத்தை அடைந்ததும் அந்த ஊர் பெரியவர்கள் சிலர் கதிரேசனை அழைத்து, உனக்கு ஞாபகம் இருக்கா, நீ சின்ன பையனா இருந்தப்போ ஒரு விபத்துல ஒரு கண்ணை இழந்துட்ட, உன் தாய் தான் தன்னுடைய மகன் கண்ணில்லாமல் அசிங்கமாக இருப்பானே, அவன் வாழ்க்கையே வீணாகி விடுமே என்று தன்னுடைய ஒரு கண்ணை உனக்கு அளித்தாள். இதோ இவ்வளவு நாட்களாக எங்கு சென்றிருந்தாலோ தெரியவில்லை, தன்னுடைய வீட்டையும் உன் பெயருக்கு எழுதி பத்திரப்பதிவும் செய்துள்ளார், பெற்றுக்கொள் என ஊர் பெரியவர்கள் கூற, உண்மையே அறிந்த கதிரேசன் இறந்த தாயின் மீது விழுந்து அன்று பிறந்த குழந்தை போல் கதறி கதறி அழலானான். உயிரோடு இருக்கும்போது கவனிக்காமல் இறந்த பின்பு அழுது புலம்பி என்ன பயன்? தாயின் தியாகத்திற்கு ஈடு ஏதும் உண்டோ?